Hello dudes, hope you are doing well. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஸ்க்ராச் டு ப்ரொஃபஷன் லெவல் லேர்ன் பண்ணுறதோட ரூட் மேப் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஸோ இது ஒரு சீரீஸாகவே மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான். ஸோ இந்த சீரீஸில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனோட ரூட் மேப்பை மட்டும் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி லேர்ன் பண்ணுறது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றத ஒரு ரூட் மேப்பாக கொடுக்க போகிறேன். ஸோ வெல் பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஐ எம் சரண் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே டியூட்ஸ், ஸோ ஸ்டார்டிங் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ். என்ன ஆல்ஃபபெட் சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. ஸ்டெப் 1, யூ நீட் டு லேர்ன் ஆல்ஃபபெட்ஸ் வித் தேர் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ ஆல்ஃபபெட்ஸோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். and then you need to know vowels. What are the vowels? A, E, I, O, U. Those are considered as vowels in alphabets. So அந்த A, E, I, O, U ஓட ப்ரொனவுன்சியேஷனை லேர்ன் பண்ணணும். ஸோ இது லேர்ன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிக்கலை லேர்ன் பண்ணிப்பீங்க. ஏ, ஆன் இல்லைனா த, எந்த பிளேஸில் ஆன் யூஸ் பண்ணணும், ஏ யூஸ் பண்ணணும், த யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிப்பீங்க. தென் யூ நீட் டு லேர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ், வேர்ப்ஸ், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். தீஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் கிராமர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். தென் யூ நீட் டு லேர்ன் டென்சஸ். வாட் ஆர் த டென்சஸ் யூ ஹேவ்? ஸோ வாட் ஆர் த டென்சஸ் வி ஹேவ்? ஒரு 12 டென்சஸ் இருக்குது. என்னென்ன டென்சஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், present perfect and then future perfect, past perfect continuous, present perfect continuous, future perfect continuous. Then you have past continuous, present continuous and then future continuous. So இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த 12 டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர்பும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாடிஃபை ஆகும். ஸோ அந்த வேர்ப் மாடிஃபிகேஷனையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 60% ஆஃப் இங்கிலீஷ், 70% ஆஃப் இங்கிலீஷ் வந்து கிராமர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் சென்டென்ஸ். ஹவு டு ஃபார்ம் அ சென்டென்ஸ் யூஸிங் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் தட் யூ நீட் டு லேர்ன் how to convert the active voice to passive voice and how to convert the passive voice to active voice. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் இதை வந்து ஒரு ஓவர்வியூவாக ஒரு டாபிக்ஸை மட்டும்தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்குமே வந்து செப்பரேட் வீடியோஸாக எலாபரேட்டடாக வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் தட்ஸ் இட். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பார்க்க வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் இன் இங்கிலீஷ், டாக்கிங் இன் இங்கிலீஷ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் ஹியரிங் இங்கிலீஷ் மூவிஸ், வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ். ஸோ இது எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு யாருமே சொல்லாத ஒரு விஷயம், மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் பேசுகிறதுனாலையோ இல்லைனா இங்கிலீஷில் வந்து கேட்கறதுனாலையோ மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நீங்கள் ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட முடியாது. ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ். இஃப் யூ ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ் யூ பிகம் மோர் ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ். ஸோ தட் ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈவன் ஐஎல்ஸ் எக்ஸாமை கூட பிரேக் பண்ணவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா. தென் யூ நீட் டு லேர்ன் ஆர்டிகல்ஸ். ஸோ வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் வி ஹேவ்? ஏ அண்ட் த. ஸோ இந்த ஏ அண்ட் த எந்தெந்த, ஏன்னா இந்த ஏ அண்ட் த வந்து நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நவுன்ஸ்க்கு முன்னாடி தான். நவுன்ஸ்னால் என்ன? நத்திங் பட் நேம்ஸ். ஸோ நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், ஏ எங்கே யூஸ் பண்ணணும், த எங்கே யூஸ் பண்ணணுன்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக்ஸே வராது. அண்ட் தென் வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் தென் ரீட் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் தட்ஸ் இட். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பார்க்க வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் இன் இங்கிலீஷ், டாக்கிங் இன் இங்கிலீஷ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் ஹியரிங் இங்கிலீஷ் மூவிஸ், வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ். ஸோ இது எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு யாருமே சொல்லாத ஒரு விஷயம், மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ்.
ஸோ இங்கிலீஷில் பேசுகிறதுனாலையோ இல்லைனா இங்கிலீஷில் வந்து கேட்கறதுனாலையோ மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நீங்கள் ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட முடியாது. ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ். இஃப் யூ ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ் யூ பிகம் மோர் ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ். ஸோ தட் ஸ்டார்ட் டு திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈவன் IELTS எக்ஸாமை கூட பிரேக் பண்ணவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா. தென் யூ நீட் டு லேர்ன் ஆர்டிகல்ஸ். So what are the articles we have? Yeah and the. So இந்த yeah and the எந்தெந்த, ஏன்னா இந்த yeah and the வந்து நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நவுன்ஸ்க்கு முன்னாடி தான். நவுன்ஸ்னா என்ன? நத்திங் பட் நேம்ஸ். ஸோ நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் and எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், த எங்கே யூஸ் பண்ணணுன்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக்ஸே வராது. அண்ட் தென் வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் தென் ரீட் இங்கிலீஷ் புக்ஸ். ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு நவுனுக்கு செப்பரேட்டாக, ப்ரொனவுன்ஸ்க்கு செப்பரேட்டாக, வேர்ப்ஸ் செப்பரேட்டாக அண்ட் தென் அதோட டைப்ஸ்க்கு செப்பரேட்டாக வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் மீ கைஸ் அண்ட் தேங்க்யூ.